பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். மீண்டும் நாம் ஒருவரை சந்திக்கிறோம். உங்களுக்காக ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும், முடிவில் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஜெபிக்கும்போது உங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது எப்படி நம்ம பண்ணுவோமோ அதை போல் நீங்கள் சேர்ந்து என் கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க. ஓகே, சரி. இப்பொழுதும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். 1 ராஜாக்கள் 18:30 சொல்லுகிறது, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். நேற்றும் நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை பேசினேன். எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான் என்று சொல்லும்போது, குடும்ப வாழ்க்கை உடைந்திருக்கிறதா, அதை நாம் மீண்டும் சீர்படுத்த வேண்டும் என்று நேற்று சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன தெரியுமா? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம். அது தனிப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ எனக்கு என்னுடைய பர்சனலாக தேவனோடு நான் சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. உங்களுக்கும் பர்சனலாக ஏசப்பாவோட ஒரு தொடர்பு கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அன்றைக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எபேசு சபையை பார்த்து சொல்லும்போது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குப்பான்னு ஆண்டவர் சொன்னது இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்றேன். அப்போ உங்கள் பர்சனலாக ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவில் ஏதாகிலும் ஒரு வெடிப்பு, விரிசல், ஆரம்பத்திலிருந்து அந்த அன்பு, அந்த எந்த பிரதிபலன் இல்லாமல் ஏசப்பா என்று நோக்கி பார்த்தது போல் இப்போ இருக்கா? அதில் ஏதாகிலும் ஒரு குறைபாடு போல் இருந்தால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காலை நேரத்தில், இந்த பகல் நேரத்திலேயே நீங்கள் அதை செட்ரைட் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா தான் செப்பனிட்டான், கர்த்தர் செப்பனிடல. அப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு சோர்ந்து போயிட்டோம், ஜெபம் பண்ண முடியல, பைபிளை ரொம்ப நேசிக்க முடியல, இந்த மாதிரி நீங்கள் உணர்த்தப்பட்டீங்கன்னா இப்போதே, அப்பா என் கூட தான்ப்பா பேசுகிறீங்க, எனக்காக தான் பேசுகிறீங்க, நான் ஒப்பு கொடுத்துட்றேன்னு நீங்கள் சொல்லுங்களேன். அந்த ஆதியில் இருந்த கிருபை, பலன் மீண்டும் உங்களுக்கு வந்துடும் பாருங்க. சரியா? ஒன்றும் சொந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு பிடிச்சமானது நம்ம உணர்த்தப்படுறத ஒப்பு கொடுத்துடணும், சொல்லிடணும். உடனே ஆண்டவர் சொல்லிடுவார், ஓகே, டோன்ட் வரி. நம்ம சொல்லாமல் நம்மளை நாம் மேன்மைப்படுத்திட்டு இருந்தால் தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? இந்த நாட்களில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாகிய பலிபீடத்தை கொஞ்சம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து ஒப்பு கொடுத்து, அப்பா என்னை நீங்கள் திரும்ப ரீபில்ட் பண்ணுங்கள், ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்தில் ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். தேவன் உங்களை நாள் முழுவதும் நடத்த போகிறார். இப்போது நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக பலிபீடம் மீண்டும் பாருங்கள் மகிமையாய் கட்டப்படும். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அருமையான இயேசு ராஜா, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்னீரே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இடிந்து போன அலங்கத்தை 52 நாளில் நெகேமியா கட்டி முடித்தான் என்றால், அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய ஒப்பு கொடுத்தல், இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆரம்ப காலத்தில் இருந்தது போல நேரம் எடுத்து என்னால் ஜெபிக்க முடியல, நேரம் எடுத்து பைபிள் வாசிக்க முடியல, நேரம் எடுத்து பரிசுத்தத்துக்காக போராட முடியல என்று யார் யார் உணர்த்தப்படுறாங்களோ அவர்களை மறுபடியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை என் ஆண்டவர் கட்டி எழுப்பி நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் காத்துக்கொள்ளட்டும். துன்பத்துக்கும் துயரத்துக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்கிறீர். கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், வேலை எல்லாவற்றிலும் கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏனென்றா உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரு. சரியா? ஆண்டவரை நல்லா மயப்படுத்துங்க. அடிக்கடி இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை யோசித்து பாருங்க. சரியா? ஆண்டவர் உங்களோடு பேசிக்கிட்டே இருப்பார். நான் வழக்கமாக சொல்கிறது போல் மற்றவங்களுக்கும் இந்த அனுதினமும் ஆவியானவரோடு என்ற அந்த காலை, அந்த 5 மினிட்ஸ் தியானம் இருக்குல்ல, இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். கர்த்தர் சித்தமானால்
நம்ம மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.